இன்னைக்கு நடக்கவிருக்க பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில பிங்க் நிற ஜெர்சியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி விளையாடவிருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்க மகளிரை கௌரவிக்கிற விதமா பிங்க் நிற ஜெர்சியில விளையாட உள்ளோம்னு ராஜஸ்தான் அணி நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான ஜெர்சியை ராஜஸ்தான் அணி கேப்டன் சஞ்சு சாம்சன் மற்றும் அணியின் பயிற்சியாளர் குமார் சங்ககாரா அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு நடக்கவிருக்க 19வது போட்டியில மோதவிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும். போட்டிக்கு முன்பாக பயிற்சியின் போது ராஜஸ்தான் அணி வீரர் ஆவேஷ் கானை விராட் கோலி மிரட்டி கூப்பிடுவதை போல அழைத்து கட்டி அணைத்த வீடியோ வைரலாக பகிரப்பட்டு வருது. கடந்த ஆண்டு ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில வெற்றி பெற்ற போது ஹெல்மெட்டை கிரவுண்ட்ல ஆவேஷ் கான் தூக்கி போட்டது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீரர் குல்தீப் யாதவிற்கு காயம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அதுக்கடுத்த 2 போட்டிகளையும் குல்தீப் யாதவிற்கு பதிலா இஷாந்த் சர்மா அணியில சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில நடப்பு IPL தொடர்ல இருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா குல்தீப் யாதவுக்கு ஓய்வளிக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்வாகம் முடிவெடுத்து இருக்காங்க. IPL தொடர்ல இன்னைக்கு நடக்கவிருக்க ஆட்டத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்ளவிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. இந்த போட்டி ஜெய்ப்பூர்ல நடக்கவிருக்கதால ராஜஸ்தான் அணிக்கு கூடுதல் பலமாகவே பார்க்கப்படுது. தொடர்ச்சியா வெற்றிகளை மட்டுமே பதிவு செஞ்சிட்டு வர ராஜஸ்தான் அணி இந்த போட்டியிலையும் வெற்றியை பதிவு செய்யுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும், இந்த போட்டியில வெற்றி பெற்றா மட்டும்தான் புள்ளிப்பட்டியல்ல முன்னேற முடியும் அப்படிங்கிற கட்டாயத்துல RCB அணியும் களம் காணவிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.